ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையேயான விரிசல் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கடந்த 2023ஆம் ஆண்டு தனக்கான ஒரு அணியை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டிட்டு இருந்தாரு. அதை பார்த்து காண்டான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அவருடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கினதோட அவரை கட்சியிலிருந்தும் நீக்கியிருக்காரு. அதோட அவருக்கு ஆதரவு தெரிவித்த அனைவரையுமே கட்சியில இருந்து நீக்கியிருக்காரு. அவர் அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் நான் தான், அதிமுகவின் உடைமைகள் அனைத்துமே பயன்படுத்தக்கூடிய உரிமை எனக்கு இருக்குன்னு ஓ பன்னீர்செல்வம் பேசிட்டு இருந்தாரு. அதோட அதிமுகவின் கொடி மற்றும் அதிமுக சின்னங்களை பயன்படுத்தும் உரிமையை உயர்நீதிமன்றத்திடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டிருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இனிமே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பெயரையோ அதிமுகவின் கொடியையோ அதிமுகவின் சின்னத்தையோ எந்த வகையிலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. கடந்த புதன்கிழமை அந்த வழக்குக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அந்த வழக்கின் முடிவுப்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இனி அதிமுகவின் பெயரையோ அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமானது ஆணையிட்டிருக்கு. இதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் சின்னத்தை நாம் பயன்படுத்தக்கூடாதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. இதன் விளைவாக அதிமுக தொண்டர்களிடையும் அரசியல் வட்டாரத்திலையும் மிகப்பெரிய குழப்பமானது நீடிச்சிட்டு இருக்கு. அதிமுக யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலானது முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சேலத்தில் நடந்து முடிந்த பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதால ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.